कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி 2023. குரு மங்களகாரகன் சுபகாரகன். ஏப்ரல் 22ஆம் தேதி காத்தால 4 மணி 24 நிமிஷத்திற்கு இப்போ இருக்கக்கூடிய மீன ராசியிலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து மேஷ ராசின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 1ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி அடைய போகிறார். ஸோ காலபுருஷனுக்கு 1ஆம் வீடுன்னு சொன்னால் மேஷ ராசிக்கு பயிற்சி செய்யக்கூடிய இந்த ஒரு குரு பகவானால் உங்களுக்கு என்னென்னலாம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு ராசிக்குமான பலன்களை, குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான பலன்கள் தான். இது பொது பலன்கள். இது உங்கள் சுய ஜாதகங்களில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். எப்படி உங்கள் சுய ஜாதகத்தில் ஒருவேளை மேஷ ராசியில் எந்த கிரகம் இருந்ததோ அந்த கிரகத்திற்கு உட்படக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். அதை உங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இந்த சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கோம். அதுக்கு நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம்னு சொல்லுங்கள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, சிம்ம ராசிக்கு பேசிக்கலாக இந்த கண்டகச்சனி ஆரம்பிச்சிருந்தே கொஞ்சம் லைட்டாக புதிய வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கணும், புதிய கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணிக்கணும், சுய தொழிலில் கொஞ்சம் நல்லா செட் ஆகிருக்கணும். ஒரு சில பேருக்கு அடிவயிறு பாதிப்புகள்லாம் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த குரு ஏப்ரல் 22ஆம் தேதி காலை 4 மணி 34 நிமிஷத்திற்கு மீனராசிலிருந்து மேஷராசி காலபுருஷனுக்கு 1ஆம் வீடு, சிம்ம ராசியிலிருந்து பார்க்கும் பொழுது 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் போய் உட்கார்றார். இப்போ பாக்யஸ்தானத்தில் உட்காரும் பொழுது வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். அக்டோபர் மாதம் வரைக்கும் கவனமாக இருக்கணும். ஆனால் வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி தானாக தேடி வரும். 2ஆம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், திருமண வாய்ப்புகள் தள்ளி போயின்றதுனா சரியாக போயிடும். அக்டோபர் மாதத்துக்குள்ளே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து வெளியே வருவீங்க. ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக கும்பாபிஷேகங்கள் இந்த காலகட்டங்களுக்கு பேசிக்கலாக முருகன் கோவில் இல்லை சிவன் கோவில் எடுத்து நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் தலைமையில் ஒரு ஆன்மீக திருப்பணி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னால் அது மகாபாகியம். அது சாதாரணமான பாக்கியம் கிடையாது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். இந்த 9ஆம் பாவத்தை பேசிக்கலாக கொஞ்சம் கஷ்டப்படுத்தும், அதாவது பெரியவங்களை கஷ்டப்படுத்தும். சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு அவங்க அம்மா அப்பாவுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த 9ஆம் பாவத்திலிருந்து பார்வை பலம்னு ஒன்று இருக்குது. குருவுடைய பார்வை பலம் மிக 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 அதிகம். அதுதான் இருக்கலே நன்மைகளை கொடுக்கும். எந்தெந்த பார்வைகள் உங்களுக்கு நல்லது கொடுக்குன்னா எல்லாமே நல்ல பார்வைகளாகவே இருக்கிறது. சந்தோஷம், உடல்நிலை பாதிப்புலேருந்து நிறைய இருக்கிறது, இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக நல்லது நடக்கிறது, மனசு நல்லதாக இருக்கிறது, நல்ல எண்ண ஓட்டங்கள் வருது, இடமாற்றம் கொடுப்பது, சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுது, உங்களை விட்டு போனவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் கொடுக்கும், குழந்தை பாக்கியம் கொடுக்கும், மிகப்பெரிய கடன் இருக்கும் அது க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானம்னு பலம் பெறதுனால வீட்டில் பெரியவங்களுடைய சொத்துக்கள் எதாக இருந்ததுன்னா அவங்க பேர் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அதுக்கப்புறம் செட்டில் ஆகும். அது வரைக்கும் பேசுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் கொடுக்கும்னு சொல்லலாம். ஆனால் அந்த சிம்மராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே கெட்டிக்காரத்தனமாக இருக்க போகிறது. அதாவது இந்நாள் வரை மற்றவங்களுக்காக கஷ்டப்பட்டிருப்பீங்க, மற்றவங்களுக்காக பார்த்துருப்பீங்க, இனிமேல் எனக்காக மட்டுமே நான் உழைக்கக்கூடிய தன்மை ஏற்பட போகிறது அப்படின்னு குருவுடைய அந்த ஒரு பார்வை பலத்தை கொடுக்க போகிறது. நிறைய விஷயங்களில் ஏற்றம் அனுகூலம் கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்ட் பூர்வமான விஷயங்கள் நடக்கும். உங்கள் வீட்லேயே சுபகாரியம் நடக்கும், ஏன் உங்களுக்கே நடக்கும். பலவிதமான நன்மைகள் சிம்மராசி நண்பர்களுக்கு நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், கல்யாணம் கைகூடி வருவது, ஆரம்ப கல்வியில் பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்க போகிறது. ஸ்கூல் வச்சு நடத்தின்னு இருந்தீங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும்.
சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆயக்கலைகள் 64ல் எந்த கலைகளில் நீங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளோட உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். பெண்களுக்கு உண்மையான திருப்தி, மன சந்தோஷம். அதாவது நிறையா பேர் கல்யாணமாகி 5 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் என்னமோ மனப்பொருத்தம் இல்லைங்கிற மாதிரி சும்மா உட்காந்துருப்பாங்க. எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வீட்டில் இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவல் பாண்டிங் இருக்காது. அவளுக்கெல்லாம் நல்ல காலம்னு சொல்லலாம். தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். மிகப்பெரிய யோக காலமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு. சரி, சிம்மராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதில் ஒரு நட்சத்திரத்துக்கும் இப்போ பார்க்கலாம். முதல் நட்சத்திரமாகிய மக நட்சத்திரம் கேத்துவுடைய நட்சத்திரம். சிம்ம ராசி அப்படின்னா சூரியனுடைய ஸ்தானம். ஸோ சூரியன் கேத்து குருவுடைய பார்வை, அபாரமான பார்வை. ஆண் குழந்தைகளுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்கள். அப்பா வழி, முன்னோர்கள் வழி, பாட்டனார் வழி சொத்துக்கள் எதாவதுன்னா கண்டிப்பாக வந்து சேரும். வீட்டில் தேவையே இல்லாமல் சின்ன சின்ன தடைகள் உருவாகின்றதுனா சரியாக போயிடும். மெயினாக ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பயணங்களினால் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கும், அனுகூலம் கொடுக்கும். வெளிநாட்டில் போய் படிப்பீங்க, வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்கக்கூடிய ஒரு சக்தி பிறக்கும். மிகப்பெரிய யோகமான காலகட்டங்கள். நீங்கள் நம்பவே முடியாது அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நம்பிக்கை வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த நட்சத்திரமாகிய பூரம் நட்சத்திரத்துக்கு எப்படி வரும்? ஸோ பூரம் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பயிற்சி 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் உட்கார்றதுனால கண்டிப்பாக வீட்டில் புதுசாக ஒரு சோஃபா வாங்கிறது, படுக்கை சம்பந்தப்பட்ட வசதிகள் செய்து கொடுக்கறது, அருமையான ஒரு கார் வாங்கக்கூடிய பிராப்தம், வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய பிராப்தம், வெளி ஊருக்கு சென்று வரக்கூடிய பிராப்தம், காதல் கைகூடுவது, 2ஆம் திருமணம் நடக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பேசிக்கலாக சந்தோஷம் பிரம்மாண்டமாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? ராஜ பதவி பிராப்தம். அப்பா செய்யக்கூடிய தொழில் எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க. உயர்கல்வி உச்சக்கல்வியில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ப்ரமோஷனை கொடுக்கும். இல்லைன்னா உங்களை யூகேக்கு போய் உட்கார வைக்கும். அரசன் போல் 200 ஆண்டுகள் நம்மளை ஆண்ட நபர்களில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் தான். அந்த ஒரு நம்மளை மட்டும் கிடையாது, பல நாடுகள் அவங்கள ஆண்டிருக்காங்க. பல விஷயங்களை கொள்ளையடிச்சுன்னு போயிருக்கலாம். ஆனால் சிம்மராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது யூகேல பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், ஸ்பெசிஃபிக்காக லண்டனில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மிகப்பெரிய யோகமான பலன்கள் உங்களுக்கு காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். குரு பெயர்ச்சியில் காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிம்மராசிக்கு வரும். சந்தோஷத்தை அடிப்படையாகவும் நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது, தைரியமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணால் துளசி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, பாரம்பரியமான ஒரு நிலம் இருக்குது, ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இதெல்லாம் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் இருக்கிற வீட்டில் துளசி மடம் வைங்க. துளசி செடியை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப அத்தியாவசியம், விச் இஸ் மேண்டட்டரி. வீட்டு ஃபுல்லாக நீங்கள் துளசியோடைய சின்ன சின்ன செடியை வளர்க்குறது. அந்த துளசியை எடுத்துட்டு பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுறது, பூஜைகள் பண்ணுறது, வீட்டில் ஹோமம் பண்ணுறது. அந்த ஹோமம் பண்ணும் பொழுது இந்த துளசி ட்ரைன்னு சொல்லுவோம், காஷ்டம்னு சொல்லுவோம். அந்த துளசி காஷ்டத்தை வீட்டில் அந்த ஹோமம் பண்ணும் பொழுது அந்த அக்னியில் போட்டு வழிபாடு பண்ணுறது சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு பிராயச்சித்தம். என்ன ஹோமம் பண்ணலாம்? சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வரைபடமாக போடணும். அதுக்கப்புறம் சுதர்சனத்துடைய ஸ்தோஸ்திரம் சொல்லி அதை நீங்கள் ஹோமமாக பண்ணும் பொழுது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அக்னிஸ்தலம்னு சொல்லுவோம் பேசிக்கலாக. ஸோ சிதம்பரம் கோவில், சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் உங்களுக்கு கொடுக்கும். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே ஸ்ரீ வியாசராஜர், ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி உங்களுக்கு அனுகிரக பிரசாதம் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன் திரோண குண்வந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.